வணக்கம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப். இன்னைக்கு சந்தைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 200 பாயிண்ட் கேப்பை போட ஆரம்பிச்சது. நாள் பூராவுமே சீரா அதை ஒட்டியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சந்தையோட கடைசி நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஒரு 1.6% ஹையராக இன்னைக்கு டேவை முடிச்சிருக்கு. அது ஏன் இன்னைக்கு நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. 3:28 வரைக்குமே நிஃப்டி வந்து 24,573 பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு கடைசி 2 நிமிஷத்துல 1.6% உயர்ந்து 24,774 நாளை முடிச்சிருச்சு. இது ஏன் நடந்துச்சுன்னா, வழக்கமா சந்தையில் ட்ரேட் ஆகிற எல்லா ஸ்டாக்கோட க்ளோசிங் பிரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா VWAP, அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் படி தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த கடைசி 30 நிமிஷம் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸோட வால்யூம் வெயிட்டட், அதாவது எத்தனை குவான்டிட்டி ட்ரேட் ஆகுதோ அதுக்கான வெயிட்டேஜை பொறுத்து அந்த ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்துட்டு 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு கடைசி காமன் நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு 95 ரூபாய்க்கு போயிடுச்சு அந்த ஸ்டாக். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ அதோட ப்ரைஸ் வந்து கடைசி 10 நிமிஷத்தோட ப்ரைஸை தான் க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்தோம்னா அந்த ஸ்டாக்கோட உண்மையான விலை நிர்ணயம் தெரியாது நம்மளுக்கு அன்னையோட மொத்த நாளோடது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி 30 நிமிஷம் நிறைய வால்டாலிட்டி இருக்கும் இல்லையா, அதனால அந்த 30 நிமிஷத்துக்கான ஆவரேஜ் ப்ரைஸை எடுக்கிறதுக்கான சிஸ்டமாக தான் இந்த VWAP-யை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னிலிருந்து செபி வந்து ஒரு புது சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனல் லிங்கான ஸ்டாக்ஸ் எல்லாத்துமே 3 காலோட ட்ரேடிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு க்ளோசிங் ஆக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிடும். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெகுலராக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும். ஆனால் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோட லிங்காக இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் 3 காலம் நிற்கும். அதாவது இண்டெக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், ஸ்டாக் F&O கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3:40 வரைக்கும் ட்ரேட் ஆகும். எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த F&O ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு பழைய 30 நிமிஷத்தில் அந்த VWAP மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா, அதில் கால்குலேட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக 3 காலுக்கு ட்ரேடிங் நின்றுது. 3:15 to 3:20 வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட். அதுக்கப்புறம் 3:20 to 3:25 பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்போ மார்க்கெட் அண்ட் லிமிட் ஆர்டர் எல்லாமே ஒன்று பிளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3:25க்கு ஆர்டர் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 3:30 to 3:35க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆர்டர் மேட்ச் பண்ணுவாங்க. எது ஹையஸ்ட் குவான்டிட்டியோ அதுக்கு எந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸை தான் மொத்த டிரான்சாக்ஷனுக்குமே அப்ளை பண்ணுவாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது புரியறதுக்கு நாள் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இது எப்படி நிஃப்டியோட க்ளோசிங் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, நிஃப்டியோட பிரைஸ் எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, நிஃப்டியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் ஸ்டாக்ஸ், அந்த நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்ஸோட க்ளோசிங் பிரைஸை தான் வச்சு தான் நிஃப்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி அந்த 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த புது மெத்தடாலஜியில் கடைசி நிமிஷம் ட்ரேட் ஆகும்போது நிஃப்டியில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதிக விலையில ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பிரைஸை வச்சு நிஃப்டியை கால்குலேட் பண்ணும்போது இந்த 200 பாயிண்ட் ஸ்பைக் வந்துருச்சு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ரீன், எல்லாமே வந்து 1% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் மிட் கேப் செலக்ட் ஃபியூ ஸ்டாக்ஸ், அது மட்டும் 0.77% மட்டும்தான் உயர்ந்துருந்துச்சு. செக்டரல் இண்டிசஸும் ஆல்மோஸ்ட் கிரீன் எக்ஸப்ட் ஃபார் மீடியா வந்து -3.09% டவுனாக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜீல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க மட்டும் ஒரு 10% விலை குறைஞ்சிருந்தது. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஜீலை வந்துட்டு செபி 2 மாதத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து. அது போக அதோட ஃபவுண்டர் ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரா அண்ட் புனித் கோயங்காவை வந்து 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி மார்க்கெட்ல இருந்து. ஏன்னு பார்த்தோம்னா, அன்ஆத்தரைஸ்டாக வந்துட்டு கம்பெனியோட நிலத்தை வந்து பிளெஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்தலை. இதை வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து செபிக்கு தெரியப்படுத்தாமல் அவங்க இந்த ட்ரேடிங் பிளெஜ் பண்ணது வந்துட்டு பெரிய குற்றம். அதனால் இந்த பேனை விதிச்சிட்டாங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஐடி வந்து ஒரு 3.28% உயர்ந்திருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமா ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஐடி ஏறிட்டே போகுது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏஏ ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆனது ஐடிக்கு பெரிய ஆதரவாக போயிடுச்சு. ஐடி நல்லா ஏறிட்டு இருக்கு தொடர்ந்து சில நாட்களாக. அதுக்கு அடுத்ததான் சிமெண்ட் வந்து 2.72% உயர்ந்திருந்தது. அப்புறம் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 1.90% அப்பா இருந்தது இன்னைக்கு டேல. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா 44 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 6 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட்லேயே அதே சென்டிமெண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. 2300 ஸ்டாக் மேலே பாசிட்டிவாக இருந்தது, 1020 ஸ்டாக்ஸ் மேலே நெகட்டிவாக இருந்தது. 154 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 52 வீக் ஹைல ட்ரேட் ஆச்சு. 34 ஸ்டாக்ஸ் மட்டும் 52 வீக் லோல ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் அடிச்ச ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய லோவர் சர்க்கியூட் அடிச்ச ஸ்டாக்ஸ் 80, அது மாதிரி 2 மடங்கு 160 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்தது. இன்னைக்கு ஓவராலாகவே மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் அப்பீட்டாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு டிஏஏ 1500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஐ 920 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது தொடர்ந்து 2வது செஷன் டிஏஏ எஃப்ஐஐ 2 பேருமே வாங்குறது.
பார்ப்போம் ஏதாவது அப் ட்ரெண்ட் நடக்குதா தொடர்ந்து அப்படின்ட்டு. பிரெண்ட் வந்து தொடர்ந்து விலை கம்மியாயிட்டு இருக்கு. வார இறுதியில் வந்து போற நிறுத்திட்டாங்க, திரும்பவும் சமரசம்ன்றது சொன்னனால இப்போ வந்து க்ரூடு வந்து விலை கம்மியாயிருக்கு. பிரெண்ட் வந்து $83 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. WTI வந்து பார்த்தீங்கன்னா 79க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4030 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டவுன்வர்ட் ப்ரெஷர் திரும்பவும் வந்துருச்சு கோல்டு மேலே. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இன்னைக்கு சென்னையில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்துட்டு $35 விலை சரிஞ்சு $13,220 டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. சில்வர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மீண்டும் உயர்ந்திருக்கு. 95.26 நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்கு. RBI தொடர்ந்து டாலர் வித்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. பார்ப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் வரட்டும். டாலர் இண்டெக்ஸ் பெரிய மாற்றம் இல்லாமல் 100 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் LICயோட ஷேர்ஸை திரும்பவும் ஒரு முறைக்கு ஆஃபர் ஃபார் சேல் முறைப்படி 6.5% விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி 3 நாள் மீட்டப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவங்க இதே தான் கன்டினியூ பண்ண போகிறாங்கன்னு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாமல் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிவைவல் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. HDFC பேங்க் ட்ரெஷரி வந்துட்டு இந்திய ரூபா வந்து $95 கீழே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் டாலருக்கு நிகராக அப்படின்னு கணிச்சிருக்காங்க. RBI வெறுமனே டாலர் மட்டும் விற்கிறது இல்லை, வெளிநாட்டிலேருந்து FCNR டெபாசிட்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபமாக. அது போக வெளிநாட்டில் வாங்கியிருக்க கடன்களுக்கு ஸ்வாப்ஸ் முறைப்படி டாலரை கொடுத்து நம்ம ரூபாயை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த டெய்லி சம்மரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.